ஹாய்! இந்த இயற்கையோட அழகான படைப்புகள்ல வாத்துகளும் ஒண்ணுங்க. ரொம்ப அழகா கியூட்டா இருக்கிற இந்த வாத்து கூட்டங்களோட ஜாலியான லைஃப் பத்தி பார்ப்போமா? எப்பவும் தண்ணியிலேயே நீந்துறதுன்னா வாத்துகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இஷ்டப்பட்டா தண்ணியில நீந்தி விளையாடலாம், இல்ல போர் அடிச்சா கரை ஒதுங்கிக்கலாம். வாத்துகள் நம்மளை விட புத்திசாலிங்க. நம்ம விட பார்வை திறன் ரொம்ப அதிகம். வாத்துகளோட கண்களோட வடிவம் எப்படி இருக்குன்னா, கிட்ட இருக்கிற பொருளையும் தூரத்துல இருக்கிற பொருளையும் ஒரே நேரத்துல கூர்மையா பார்க்குற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஆச்சரியமா இருக்குல்ல? அது தண்ணியிலிருந்து வெளியில வந்து சிறகை உலர்த்துற அழக பார்த்தா, ஒரு மங்கை தன் கூந்தலை விரிச்சு காய வைக்கிற மாதிரியான ஒரு காட்சியே பார்க்கலாம். வாத்துகளோட கண்கள் தலையோட 2 பக்கமும் அமைஞ்சிருக்கிறதால கிட்டத்தட்ட 340 டிகிரி வரைக்கும் சுற்றி இருக்கிறத பார்க்க முடியுது. வாத்துகளோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒவ்வொரு கண்ணையும் தனித்தனியா நகர்த்தலாம். வேட்டையாட வர்றவங்கள பார்க்க ஒரு கண்ணை திறந்து வச்சுட்டே தூங்கலாம். என்ன இது மேஜிக் மாதிரி இருக்குல்ல? என்னடா இது, நமக்கும் இந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்ல? அப்படியே சின்ன பசங்கள மாதிரி தண்ணிக்குள்ள மூழ்கி மறுபடியும் குவாக் குவாக்னு கத்திக்கிட்டே தண்ணிக்குள்ள இருந்து எழுந்து வர்றது, மறுபடியும் தண்ணிக்குள்ள மூழ்கிறதுன்னு ஒரே ஜாலியாக தான் இருக்கும். குளிக்கிறது மட்டும் இல்லைங்க, அந்த தண்ணியை தாகத்துக்கு குடிச்சிக்குது, சேத்துல இருக்கிற புழு பூச்சிகளையும் எடுத்து சாப்பிட்டுக்குது. வாத்துங்க நடக்கிற அழகை பார்த்துருக்கீங்களா? அப்படியே தத்தி தத்தி அசைஞ்சு அசைஞ்சு நடக்கிறதே ஒரு தனி அழகு தான். இன்னும் கொஞ்சம் உத்து பார்த்தோம்னா ஃபேஷன் ஷோவில் நடக்கிற அழகிகளை மாதிரியே இல்லை. அந்த நடைய பார்த்தா கொஞ்சம் சிரிப்பாகவும் இருக்கு. சும்மாவே தண்ணியிலே இருக்கும் வாத்துங்க. இதில் மழை வேற பெஞ்சிட்டா இன்னும் கொண்டாட்டம் தான். மழையில் ரொம்ப ஜாலியாக ஆடுறதுன்னா வாத்துகளுக்கு கொள்ளை பிரியம். கூட்டம் கூட்டமாகவே திரியும் இந்த வாத்துகள் நமக்கு ஒற்றுமைக்கு ஒரு அடையாளம். சாஃப்டா ரொம்ப கியூட்டா இருக்கிற இந்த வாத்துகள் பார்க்கறதுக்கு கொள்ளை அழகு. அது மாதிரி இந்த வாத்துகள் எல்லாம் நம்ம இனம் வேற இனம் அப்படிங்கிற வேறுபாடு பார்க்கறதே இல்லை போல. ஒரு கோழி வழி நடத்த இந்த வாத்துகள் பின்னாடியே போகுது பாருங்களேன். அவ்வளோதாங்க, இதுதாங்க நம்ம வாத்துகளோட லைஃப்.